Hi friends, Government of Puducherry Cooperative Department ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஓல்டு நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ 2016 ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வேக்கன்சிக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேம் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இதில் 38 வேக்கன்சி தான் கால்ஃபர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டு குரூப் சி போஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 38 வேக்கன்சி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2016 14 வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 38 வேக்கன்சி. ஸோ ரிசர்வேஷன் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா 2016 யாரெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கட் ஆஃப் டேட் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க மறுபடியும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வேணான்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2016 யாரெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்களோ ஸோ ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்க யாரும் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பேரா 1 வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2016 நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருந்ததோ ஸோ அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பேஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுன்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான டேட் ஆஃப் டைம் அண்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 5/1/2024 10 AM to 4/2/2024 5:45 PM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா யூடிசி அண்ட் எல்டிசி ஸோ ஃபர்தராக எல்லா எக்ஸாமினேஷனும் வெப்சைட்டில் தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரீஜியன் வைஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம். ஸோ இந்த ரீஜியன் வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2016 அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டைம் ஆஃப் பீரியட் இருக்குது. ஸோ இந்த பீரியடில் நீங்கள் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ யாரை போய் மூவ் பண்ணி பார்க்கணுன்றது எல்லாமே இங்கே வந்து பேரா 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோத்ரூ பண்ண முடியும். அண்ட் தென் நியூவாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 38 வேக்கன்சி. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிகாம் ஆர் பிஏ கோஆப்ரேட்டிவ் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பிபிஏ. ஓகேங்களா? ஸோ பிசிஎம்ன்றது கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆர் பிபிஎம் பிசிஎஸ். ஓகேவா? அண்டு சிஏ ஐசிடபிள்யூஏ. ஓகேங்களா? ஏசிஎஸ். ஸோ இந்த டிகிரி முடித்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அப்படி இல்லைனா எனி டிகிரி டிப்ளமோ அண்ட் கோஆப்ரேட்டிவ். ஓகேங்களா? டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட பண்ணியிருக்கலான்றதையும் சொல்கிறாங்க. ஸோ வேலிட் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூட் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 to 32 இயர்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 2016 நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஏஜ் பாராக இருக்கும். ஸோ அது போல் இருக்க கேண்டிடேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ மீதி இப்போ நியூ கமர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் என்னென்ன கொடுத்துருன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2 hours எக்ஸாமினேஷன் 100 marks சப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் நீங்கள் டாபிக் அதாவது சிலபஸ்ன்னு கொடுக்கல, டாபிக் என்னென்ன டாப்பிக்கில் கோத்ரூ பண்ணுறதை கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ். இது 3மே எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் வந்துட்டுருக்கு. ஆப்டிடியூட், ஆடிட்டிங் அண்டு அக்கௌண்டன்சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்க்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 0.25 marks வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 2 hours எக்ஸாமினேஷன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பைலிங்குவல். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெலுங்கு, தமிழ் அண்ட் மலையாளம் இந்த பேஸில் இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் OMR ஷீட்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. பிளாக் பால் பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா எக்ஸாமினேஷனும் அப்படி தான் நீங்கள் எழுதிட்டுருப்பீங்க. ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா recruitment.py.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா
ஸோ கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி எக்ஸாம் டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. வெப்சைட்டில் நியூஸ் பேப்பரில் வந்து சொல்கிறோன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், அதாவது இப்போ இருக்கிறவங்க எப்படி அப்ளை பண்ணணுன்றது இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேட் டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கோத்ரூ பண்ணாலே போதும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். யூடிசி அண்ட் எல்டிசி எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்றது அந்த வீடியோஸை கோத்ரூ பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2016 அப்ளை பண்ணவங்க எதுவும் அப்ளை பண்ண தேவையில்ல. பட் ஆனால் என்ன இங்கே ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பேரா 1ல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேரா 1ல் 2016 யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. அதில் கோத்ரூ பண்ணி த்ரூ த ஆஃபீஸ் ஆர் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இப்போ நியூ கம்மர்ஸ், இப்போ யாரெல்லாம் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஃபார் டிகிரி கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக 38 வேகன்சி கால்ஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் சிஎஸ் நாலேஜ் ஓப்பனரில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.